அல்லல் போமல் வினை போமன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகாதுயரம்போ நல்ல குணமா மதுரை கோபுரத்துள் வீட்டிருக்கும் கணபதியே கை தொழுத காப்பே யானை முகம் இருகொம்போ அகண்டமார்வாம் சிறுகண்ணோ பானை போல் வருவையரும் பாங்கான பொன் போனுலகும் தானே தோண்டி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா எனப்பனே நானே உமது பாதம் பணிவே நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளைகளை உடுத்தி வெள்ளை மணி போண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பவள் என்னை வெள்ளை வெள்ளை அரசரோடு என்னை இந்த சரியான சிம்மாசனத்தில் வைத்த எந்தாயே சுந்தரி சவந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாதத்திலே உம்மை தரிசிப்பவருக்கு பரிசு தந்தருள் புரிவாயந்தாயே அத்திவரதன் தங்கை சத்தி சிவ ரூபமதை அடிய நான் சொல்ல இத்திரமோ இந்த அழகான சிங்கம்பட்டி கால்வாங்கரை ஓரத்திலே குழுவிருக்கும் என் அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பேச்சு பிரம்மசக்தி கசமாடத்தி அம்மாள் புதுமாடத்தி அம்மாள் வருவாள் நமக்கு ஒரு நாளும் மழைவில்லையே வைகையும் வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உத்தார் தன்னை எனக்கு ஒருவரும் இல்லை உமையாள் தனக்கு திருமகனே முத்தாடை தந்த அடியனே ஆள் கொள்வாய் முருகேசா என் மனதுள் விஸ்தரமாகவே வள்ளி தேவையானையோடு புள்ளி மயிலேறி வரவேணோ எனதருகே சம்போ அறிவோம் நம ஜீவாயாங்கே வேத வீணாயகா சம்போ அறிவோம் நம ஜீவாயா வேத வீணாயகா உமை அடிதனை பணிந்தவர் அருதருணே ஆதியோ அந்தமுமா
வருகர தொந்தி வயதோடு அப்பனே ஐந்து கரம் பெருக வாய சொல்லிக்க சாமி அப்பளமுடு வளர் முருகனி சர்க்கரை அவளோடு கடலையும் சகலமும் படைத்து நாளே வந்த கணபதியே சமூகருளோடு வந்த சுவாதி முல பொருளே சம்போ சுவாமி வள்ளியால் தினை பூனத்தில் வருங்கிலே தனை விரட்ட வேளன் மகள் வள்ளியால் தினை பூனத்தில் வருங்கிலே தனை விரட்ட அப்பா வைத்த தினை மாவை உண்ட அடிவடி திருமலை அப்பனை மாறுபடா சுரந்தளையார் வடி வடி வேளவாக எப்படி மாறுபடா சுரந்தாயார் அப்பா இஷ்டே முடாரி ராம உன்போகள் வில்லில் பாட இஷ்டமுடன்று கூறாம உன்போகள் வில்லில் பாட நாங்க தந்தனை தனைத்ததாளோடவே தாளோடவே சாமி துந்தனைத்தம் என்ற தாளோடவே போடவே தாளம் நாங்க துந்தனை தனைத்த தாளம் துந்தனை தனைத்த தாளம் ஐயா முந்தியே குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரராக முந்தியே குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரரா ஓங்கார நாதத்தின் நாதமாகவே வந்துதைத்த ஆமோ நாதத்தின் நாத விதமாகவே வந்துதைத்த என்னும் மூலப்பொருளே ஆமையோ கனவிலும் நினைவிலும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதிய என்கோரோவே கணபதிய என்கோரோவே கனவிலையும் உனை மறவே குணபதியார் குஞ்சரமே உமை பாட நாம் பாடுவோமே ராமா உன்னை பலகாலம் உனை தோழுதே தேடுவோமே ராமா உன்னை ராம தேடுவோமே ராமா உன்னை தென்னாடு தேசமெல்லாம் ராமாக தேடுவனே ராமா உன்னை எப்பாதியில வேதனாலே அம்பலத்தில் ஆடுமை சுவாதியில மாலையர்கே சுவந்தாமல் நின்ற மாலே அடிமுடியும் தேடி காணாம்பளவன் சீர்வாதத்தை நல்ல ருகனானலாகி நந்திதள குடமாகி நெல்லையத்தில் ராமர் வானோ இருகையில வீசுகோளாங்கே உந்தன் சொல்லை நாங்கள் பாட அப்பானே உந்த
உந்தன் சொல்லை நாங்கள் வாட எனக்கு துணை இருப்பா ராமா ராமா அடியனுக்கு துணை இருப்பா தாயகலை மகளை அம்மா மலை மகளே மலை மகளே மலையரசனுட மகளே தாய மலை மகளே போட் 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 ஏ தாய மகளை மகளே கதைக்கருள வேணும் அம்மா நெஞ்சு முட்டி நான் உணர்ந்தோ தடுமாறும் வேலை தண்ணில் நாவு தடுமாறாமல் நறுக்குறலும் மங்கிடாமல் நெஞ்சதும் உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமல் நெஞ்சிலையும் நாவிலையோ நின்று விளையாட வேண்டும் மகளே எனக்கு மனம் இறங்கி எனக்கருள வருவாயம்மா வளம் இருக்கும் கிளிய வந்தருளும் அம்மா இடம் இருக்கும் சரஸ்வதியே எனக்கருள வருவாயம்மா அருள் பூரிவா எங்கள் கலை மகளே கலை மகளே ஆணி அம்மா தாய கலை மகளே சாமி அரக்கர்களை கர்வருத்தங்கே அரக்கர்களை கர்வருத்தங்கே ராம ரகுராமா அன்னை சீதை மணவாளாங்க சீதையுட மணவாளாங்க ஸ்ரீராம சந்திரரே சிறுவனுக்கு அருள்வாங்க வாசலையா மகனே வாதண்டனே ரகுராமா குழந்தைக்கினி அந்தருள்வாங்க மஞ்சனமும் கம்மலகிங்க மாயனுட தங்கையம்மா மதலைக்கினே அருள்வாங்க மாயந்தங்க மாரியம்மோ மதலைக்கினே வந்தருள்வாங்க குல வதையோங்க மாடல் மாடல் மாடக்கார தளமாடாங்க குழந்தைக்கினே வந்தருள்வாங்க ஆதிரமலைய ஐயனாரே ஐயனுக்கு வந்தருள்வாங்க ஆயர் குலம் பிறந்தவளாங்க யாதவர் குலம் உதித்தவளாங்க ஆதி ஒரு காலத்தீரங்க ஆயர்வாடி பட்டணத்தில் திருநாம பெட்டீரங்க திருநாம பெட்டிக்கீரங்க அரும்பாள் கால் நிறுத்தீங்க அரும்பாள பந்தல் போட்டுங்க திருவிளக்க பொருத்தி வைத்தோங்க கடையால் நிறைய அல்லோங்க பாலத்தான் கறந்து வைத்தோங்க பால்வளம் சர்க்கரையாங்க மாங்கனியும் தேங்கனியாங்க எல்லாரும் எடுத்து வைத்தோங்க திறந்து பார்க்கும் வேலையீரங்க அவதாரம் செய்தவராங்க ஆய்புராட்டி தம்புராட்டிங்க ஆயனங்க அம்பிகையாங்க வாழ வந்த அம்மனோடு வாய்ப்பான குரண்டிய அம்மாங்க காரி அம்பிகையாங்க நாடு கண்டம் நாயகரங்க புள்ளி குட்டி பிள்ளையாருங்க எல்லாத்துக்கும் பெரியவராக திருநாமம் உடையவரோ திருநாம அப்பா சரசில் வந்து குடியிருப்பாங்க எப்பனு சிறசில் வந்து குடியிருப்பா ஏ மணி வழக்கில் பிறந்த பிள்ளைங்க ஆண்டி சுடலையாங்க வழக்கில் பிறந்த மாளங்க சுடலையாண்டிங்க சிறுவனுக்கு வந்தருள்வாங்க காட்டு சுடலையாக மதில வந்தருள்வாங்க கண் கொடுத்த கருமேனிங்க கருமேனி அம்பிகையே கருமேனி அம்பிகையே கதைக்கருள வருவாயம்மா தாய கதைக்கருள வேண்டும் அம்மா பையன் சிங்கம் பெட்டி நகரத்தீல காலங்கர போக்கிலதான் உலகிருக்கும் தேவாதைதான் காசமோட சாமி ஐயா சாமி ஐயா ஆதியில கசமுத்து கசமுத்து பாதியில மந்திரியா மந்திரியா கசமோட சாமி ஐயா சாமி ஐயா கதைக்கருள வேண்டும் ஐயோ வேண்டும் ஐயோ
கசமாடத்தி அம்பிகைய அம்பிகைய அருள வருவாயம்மா அருவாயம்மா ஆதி ஒரு நாளை வன்னிய நம்பியாரோ ஐயா புது குளத்தில் மண்ணெடுத்து பீடம் அது போட்டதால புதுமாட சாமி ஐயா ஐயா புதுமாடத்தி அம்பிகையா முதல்வனுக்கு வரம் தருவாங்க கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா காட்டுவன பேச்சு அம்மா ஐயா கதைக்கருட வருவாயம்மா தாய கதைக்கருள வேண்டுமாமோ சாமி படறிவேன் படிப்பறிவேன் படிப்பறிவேன் பாடறிவேன் படிப்பறிவேன் படிப்பறிவேன் பாடகன் கருமேனி முத்தே மேனி முத்தோ பாட்டில் உள்ள வகையறிவேன் வகையறிவேன் ஏடறிவேன் எழுத்தறிவேன் எழுத்தறிவேன் ஏட்டில் உள்ள வகையறிவேன் வகையறிவேன் பாடறியானாலைதான் படிக்க வைத்தார் என் குரு இசை அறியாத நாளை தன்னில் விவரம் செய்தார் என் குரு நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தாலும் அடிய நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலை மறந்தாலும் வில்லிசை சொல்லி தந்த வில்லிசை சொல்லி தந்த நாதரை அடியன் சொப்பனத்தில் மறப்பதில்லை இல்லையே சொல்லி தந்த குருநாதரை ஐயனே கட்டு தந்த வாத்தியாரோ தந்த வாத்தியாரோ காசி மாவட்ட தீரங்க சிந்தாளை உச்சொரியோ சிவநல்லூர் நகரில் வாழோங்க மாநிலமும் வியாதி பெற்றங்க மண்டலங்கள் மண்டலங்கள் அண்ணாபிமான சாமி புலவர் வாதோங்க அண்ணாபிமான சாமி புலவர் வாதோ எனக்கோ கட்டு தந்த வாத்தியாரோ அண்ணாவி குருவவர் சபை தண்ணில வைத்த அண்ணாவி குருவவர் யாரு என்று பாப்பமானாங்க பாருலகில் காதி பெற்ற பைமொழி மாநகரில் வாழுங்க என் குருவ வாத்தியாரோங்கோ ஆடாத தேவதையங்க ஆட வைத்து பாப்பவர் மாரியம்மா நாமம் பெற்றே மாரியம்மா நாமம் பெற்றே மாரியம்மா புலவர் வாதோங்க பன்மொழி மாரியம்மா புலவர் வாதோ எனக்கோ கட்டு தந்த வாத்தியாரோ அண்ணாவி உருவவர் யாரு என்று வாப்பமா வடக்கை என்றா வடகாசிங்க மத்தியில சிவகாசிங்க தெற்கை என்றா தென்காசி தென்காசி மாநகரத்தீர புலிகள் கட்டி போரடி மாக்கியாப்பாள நகரத்தீர புலியூர் நகரத்தீர வாழ்ந்தவர் தான் குருநாதர் யாரு என்று வாப்பமா சொல்லுக்கு சொல்ல ருத்தம் சொல்லோ விருத்தம் போட்ட ருத்தம் சொல்லோ விருத்தம் போட்டு தாத்தா செல்லப்பா புலவர் வாதோ தாத்தா செல்லப்பா புலவர் வாதோ நான் கொண்டேன் ஐயா என்று கொண்டேனையா என்று குருவினுட சீர்வாதத்தை வந்த சபையோர்கள்லாம் வரப்போகும் பெரியோர்கள்லாம் வணக்கம் செய்தாரும் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே உங்கள்
பிள்ளை கருமேணி காலாங்கர ஓரத்தீர ஐயன் சிங்கம்பட்டி நகரத்தீரே கொடுவிருக்கும் தேவாலைதான் ஐயனோட வாசலில கசமான வாசலிய நிறகுலத்து ஐயன் கதை சுருக்க சொல்லி சக்தி கதை பாட போறோம் சாஸ்தாங்கதை சுருக்க சொல்லி சாஸ்தாங்கதை சொல்லி பேச்சு பிரம்மசக்தி கதை பாட சாஸ்தாங்கதை சுருக்க சொல்லி சக்தி கதை பேரு அண்ணாச்சு சபையோர்களே பெரியோர்களே ஏவா சபை நிறைக்க வந்த தாய் குலங்களே சபை நிறைய வந்த தாய் குல தங்கங்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே வாலிப இளஞ்சிங்கங்களே வயதான சிங்கங்களே பேர் பெற்ற பெரியோர்களே பேரு பெற்ற பெரியோர்களே எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய் குலங்களே மற்றும் நடுக்காட்டிலே அன்னம் கொடுக்கக்கூடிய நாட்டாமை நந்தகோனாருடைய வம்சத்திலே வந்துதித்த நடுக்காட்டு தியாகி நந்தகோனார் வம்சத்திலே வந்துதித்த எதுகுல சிங்கங்களே உங்கள் வீட்டு பிள்ளையாகப்பட்ட நாங்கள் இந்த சிங்கம்பட்டி மாநகரத்தில் காலாங்கரை ஓரத்திலே கொலுவிருந்து வரக்கூடிய என் அப்பனாகப்பட்ட கசமாட சுவாமி பார்த்துக்கோ இந்த கசமாட சுவாமியுடைய திருவாலயத்திலே அடியேன் இங்கே வந்து இதோடுதான் முதலாக நான் பாடுகிறேன். ஆமா இல்ல சிங்கம்பட்டி ஊருக்கு ஒரு வாட்டை வந்துட்டு போயாச்சு பார்த்துக்கோ. இந்த அயன்சிங்கம்பட்டி நகரத்திலே கீழே சிங்கம்பட்டி நகரத்திலே அதாவது காலாங்கரை ஓரத்துல கொலுவிருந்து வரக்கூடிய என் அப்பனாகப்பட்ட கசமாட சுவாமி புதுமாட சுவாமி பேச்சு பிரம்மசக்தி நிறகுலத்து ஐயனார் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாலயத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாகப்பட்ட நான் கருமேனி முத்து அடியன் இதெல்லாம் முதலாக அடி எடுத்து வைத்திருக்கிறேன். ஆமா இந்த திருமேடையில நாமளுக்கு முன்னால பெரிய பெரிய புலவர்கள் பாடியிருக்கலாம், நீங்களும் கேட்டிருக்கலாம். அதனால ஏய்யா இந்த திருவாலயத்தில் பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம், பரிசுகளை பெற்று சென்றிருக்கலாம், நீங்களாம் கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம். ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. யாமனா கற்றது கைமண்டளவு கல்லாதது உலகளவு என்பார்கள். நான் அனைத்தையும் கற்றவனும் அல்ல, எல்லாத்தையும் தெரிந்தவனும் அல்ல. ஏதோ என் சிற்றறிவிக்கு எட்டியவாறு நான் பாடுகிறேன். நான் பாடும் பாட்டிலே பலது கூட்டம் சொல் கூட்டம். நம்ம தாத்தா செல்லப்பா நம்பியார கணக்காகவும் படிக்க முடியாது, பப்பண்ணாவிய கணக்காகவும் படிக்க முடியாது. பார்த்துக்கோ, பத்மநாதன் அண்ணாவிய கணக்காகவும் படிக்க முடியாது. ஏதோ அவர்களுக்கும் நான் அடியேன் ஒரு சிறு குழந்தை. என் சித்தறிவிக்கு எட்டியவாறு நான் பாடுகிறேன். முன்னால சொல்லக்கூடிய சொல்லானது பின்னாலே வந்துட்டாலும், பின்னாலே சொல்லக்கூடிய சொல்லானது தவறி முன்னாலே வந்துட்டாலும், ஊர் பொதுமக்களை நல்லா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு குற்றம் குறை இருந்தாலும் உங்க வீட்டுல உள்ள பிள்ளைகள் ஏதேனும் தவறு செய்திருந்தா வீட்டுல கொண்டு எப்படி ஆதரிப்பீர்களோ அதே போன்று அடியனையும் ஆதரிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி வணக்கம். எப்பா அடுத்து வருவது எங்களுடைய வில்லிசை முழக்கம். அம்மா அம்மா எந்த ஒரு ஆலயத்தை எடுத்தாலும் முதலாகவே சாஸ்தாவுக்கு தான் பாடுவார்கள். எப்பா அரியரபுத்திர தர்ம சாஸ்தாவுக்கு தான் பாடுவார்கள். நிறகுலத்து ஐயனார் வந்து பிறக்கணும். அம்மா அவர் பிறந்தாத்தா என்ன அகில தெய்வங்களும் ஆலயத்துக்கு வரும் பார்த்துக்கும். எப்பா மனம் மகிழ்ந்து ஆடுவான். அப்பேர்வட்ட தர்மஞான சாஸ்தா பாதிமதி மான்மெழுகும் கெங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலியுதமாயி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த அச்சுதன் என் பெருமாள் நாராயணன் நரசிம்மன் கோபாலன் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூடோல் இலங்க தோன்றி ஆமையா அரிக்கும் சிவனுக்கும் என்ன சுவாமி ஐயனுக்கும் மெய்யனுக்கும் தர்ம ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் இந்த கலியுகத்திலே வந்து அவதாரம் செய்கிறாரே. ஆனால் யாரெல்லாம் சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தார். எப்பா உத்திர நட்சத்திரத்திலே அவதரித்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன சுவாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம் பங்குனி மாதம் புதனது அபரண பஞ்சமி கடகேளக்கணத்தில் இந்தீரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிறந்தார். கையலிலே பிறந்தவர்க்கு ஆதியிலே உள்ளவர்க்கு சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமல தர்மசாஸ்தா ஐயனார் ஐயனார் ஆரியங்க ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 சுரிமுத்து ஐயனார் ஐயனார் நிறகுலத்து ஐயன் பிறந்தாரே இளமெல்லாம் காத்திடவே சாசா பிறந்தாரே சங்கடங்கள் தீத்திடவே வெள்ளியால பூணூலா மதியா தாழ்வடமா தங்கத்தால பூணூலா தாழ்மதியா தாழ்வடமா அம்மா ஒரு குளவ ஏமா எத்தனை பேர் இருக்கியா ஒரு குளம் போட்டான ஓடுங்கம்மா ஒரு குளவ ஐயனார் சாஸ்தாவுக்கு பொன்னான வாயால அரிக்கும் சிவனுக்கும் ஆமா ஐயனுக்கும் ஐயனாக நிறகுலத்து ஐயனார் சாஸ்தா பிறந்தாரே. தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில்
சிவமானும் ஐயோ கைலாசத்தில் சுவாமி ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் அரணுடன் பார்வதியும் கொழுவேருந்தான் இந்திரலோகம் என்னும் பாட்டே இந்திர இந்திரணியும் கொழுவேருந்தான் வளருவை உண்ட தளவாதிரே ஐயோ தளமாதிரே மாயவன் பெருமாள் லட்சுமியோ ஆண்டவன் வாழும் கையிலே 33 கோடி தேவர்களாக 48,000 ரிஷிமார்களோ அகத்தியரோடு புலசீதராக அழகுகளை கோட்டு மாமூனியோ அமரே தேவரோடு முனிவேர்களாக ஐயோ முனிவேர்களாக வயலில் அட்டதகு பாலர்களோ ஐயோ முனிவேர்களாக பாலர்களோ அப்பேர்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலேங்கிரி பர்வதத்தில் ஆமோ என ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடே சங்கரன் பகவானோடு என்னை யாரெல்லாம் குலவிறந்து வருகிறாரே ஆனா யாரெல்லாம் சுவாமி ஆகாயத்தில் சூரியராங்க ஆகாயத்தில் சூரியராங்க குளிர சந்திரராங்க ஆகாய வாணியோடே ஆகாய வாணியோடே கங்காதேவி குலவிருந்தாங்க அம்மையான கங்காதேவி குழுவிருந்தான் அப்படி குலவிருக்கும் நாளையில நம் பகவானுக்கு தேவலோக ரம்பையள்ளாங்க நம்மும் வந்து தேவலோக ரம்பையள்ளாங்க திருநடன ஆடுவாராங்க ரம்பையவர் நடனமது ஊர்வசியா வருவாளாங்க உல்லாசமா நடகையா சரஸ்வதியே சரஸ்வதியா சங்கீதங்கள் பாடுவாளே அப்படி குலவேருக்கும் நாளையில குலவேருக்கும் நாளையில போதண்ட பகவானுக்கு தேவலோக சித்தரெல்லாம் வந்து பணியுவாரோ நெஞ்சாமரை வீசுவாரா வேண்டும் பணி செய்யுவாரா கைலாசத்து கணக்குகளே நாரத மகமுனிவர் தலைமையுடன் சொல்லுவாரோ புரோகத்து கணக்குகள சித்திரபுத்திரர் சொல்லுவாரோ அப்ப
அப்படியே ஆண்டவன் வாழக்கூடிய கைலேங்கிரி பர்வதத்திலே கொலுவிருந்து வந்தார். குளிர்ந்து வருகிறார்கள். என் ஈசனாகிய சாட்சாதி சிவபெருமாளானவர் சிவபெருமாளானவர் கரை கண்டன் காலகண்டன் நீலகண்டமூர்த்தி என்னும் அழைக்கப்பட்ட ஆண்டவன் பகவான் 14 உலகங்களையும் படைத்தார். எப்பா அது என்ன உலகம் எல்லாம்? இந்திரலோகம், சந்திரலோகம், ஆய்வலோகம், அரணலோகம், எப்பா சக்தி லோகம், சிவலோகம், யமலோகம், தவலோகம், பூலோகம் என்றும் நாடுகளை எல்லாம் படைத்தோ இந்த பூலோக சீமையிலே ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களையும் படைத்தார் பகவான். அப்பனாகப்பட்ட கசமாட சுவாமியுடைய அம்சத்திலே நாமளை வெட்டெடுத்த தந்தையும் படைத்து ஏப்பா இந்த ஆண்களையும் படைத்து கசமாடத்தி ஆண்டவன் பகவான் பார்வதியாளுடைய அம்சத்தில ஏப்பா என்ன நாமளை பெற்றெடுத்த தாய்மார்களையும் படைத்தார். ஏப்பா தாய் குலங்களை படைத்தார். அப்படி ஆண்டவன் இந்த உலகத்திலே நாமளை எல்லாம் படைத்து படைத்தோ பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை என்றும் 60 நாளிகையாகவே வகுத்து ஆண்டவன் பகவான் ஒரு நாளாகவே கொடுத்தார். எப்பா ஒரு நாளாகவே திஷ்டித்தார். பகலெல்லாம் ஓய்வில்லாத உழைப்பு, எப்பா கடும் உழைப்பு, இரவெல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்ராதேவி ஆண்டவன் இந்த உலகத்திலே கொடுத்து ஈசனாகிய சங்கரன் பகவான் எறும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவராசிகளையும் படைத்தார். படைத்த மனுக்களுக்கு பட்டினியின்றி படியளக்க வேணுமே என்றோ ஆண்டவன் சங்கரன் பகவான் என்ன சுவாமி நாளி நல்ல திணையடுவாங்க நாடு எங்கும் படியளதாங்க மறக்காதினையெடுத்தோங்க மாநிலமும் படியளந்தாக்கு தினையெடுத்தோம் ஆண்டவன் கையிலே படியளந்தான் ஈசனான பகவானோ அவடி படி இழந்த பகவானோ கைலாசமாரே ஆதிசக்தி பார்வதியாண்டியில சலமெடுத்தோ அங்க நல்ல தாம்பூலத்தில் பாரிஜாத மலரெடுத்தோ பகவாயப்பம் வருவார் என்றே பகவாயப்பம் வருவார் என்று எதிர்பார்த்து பார்வதியா எதிர்பார்த்து ஈசன் எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கிறாள் பார்வதா தேவியானவள். அப்படி ஆதி சத்தியால் பார்வதியால் நிற்கும் போது என்ன சுவாமி படியளந்த பகவானுக்கு வாத பூஜையை முடித்தார். இறையளந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுக்கிறா பார்வதி. இருவேரும் கைலாசத்திலே இருக்கும் போது இருக்கின்ற வேளையில் இது வந்ததுல என்ன மாசம் ஐயா? ஏப்பா இது என்ன மாசம்? இது வந்ததுல வைகாசி மாசம் பார்த்துக்கோ. ஏப்பா நல்ல ஒரு மாசம்னே. ஆமா கட்டகான கல்யாண நாளே. ஆனா பகவான் பார்வதிக்கும் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமிக்கு பௌர்ணமி என்று வருஷம் ஒரு திருக்கல்யாணம் முடிப்பது வழக்கம். சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று சித்திரை மாதத்திலே பௌர்ணமி தினத்தன்று திருக்கல்யாணம் முடிப்பது வழக்கம். பார்த்துக்கோ. அந்த திருக்கல்யாண நாளை முன்னிட்டு தேவர்கள் மூவர்கள் எல்லாம் தேவ முனிவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார் தெரியுமா? பாக்கு நல்ல மரவகுந்தே மரவகுந்தோ மரவகந்தேங்க பந்தெல்லாம்
ஐயா தேக்கு நல்ல மரமகந்தேங்க தெருக்கள் எல்லாம் பகவான் அலங்கரித்தாக மணி மரமதே கொண்டு வந்தோங்கோ வாசல் எல்லாம் அலங்கரித்தாக செங்கோல கொண்டு வந்தோங்கோ கொண்டு வந்தோங்கோ இருபுறமும் அலங்கரித்தாக இருபுறமும் அலங்கரித்தாக கொண்டு வந்தேங்க அவர்கள் இருபுறமோ மாங்குளையந்து வரணம் மனவட பந்தள கைலாச வாசலில பந்தலெல்லாம் அலங்காரங்களை செய்தார்கள் செய்தார்கள் பார்வதா தேவியே ஒரு மணப்பெண்ணாக அலங்காரம் செய்து செய்து ஈஸ்வரி பார்வதா தேவியானவளை மணப்பெண்ணாக மணப்பெண்ணாக அலங்காரம் செய்கிறார். யாரெல்லாம் அலங்காரம் செய்தா? ஏப்பா அந்த தெய்வலோக பெண்கள் எல்லாம் ரம்பா, ஊர்வசி, மேனகை, திரத்தம்மை, சரஸ்வதி எல்லாம் ஒன்று கூடி மணப்பெண்ணாகவே அலங்காரங்களை செய்தார்கள். அப்படி மணப்பெண்ணாக அலங்காரங்களை செய்து ஆண்டவன் பகவானே என் பெருமான் கோபால கண்ணனானவர் மாப்பிள்ளை போல் அலங்காரங்களை செய்தார். ஏப்பா மாப்பிள்ளை போல் அலங்காரங்கள் செய்தார். மாப்பிள்ளையாகவே அலங்காரங்களை செய்து செய்தோ ஐயா கைலாச வாசல் எப்படி இருக்குங்க? ஏப்பா எப்படி இருக்கிறது? இன்னைக்கும் பாருங்க, சித்திரை மாதம் தான் பகவான் பார்வதிக்கும் வருஷம் ஒரு கல்யாணம் நடக்கும். எப்பா சித்ரா பௌர்ணமி அன்று. எப்போ சித்ரா பௌர்ணமி அன்று. சித்ரா பௌர்ணமி அன்று, பௌர்ணமி அன்று பார்த்துக்கோ. ஆமா, அத பார்க்கணும்னா என்ன எங்க போனோம்? ஏப்பா நம்ம குட்டால செண்பகாவல்லிக்கு போகணும்னே. செண்பகாதேவிக்கு போகணும் பார்த்துக்கோ. செண்பாளி அம்மாட்ட போகணும். நானும் வந்த நாள்ல இருந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஒரு வருஷமாவது போன படம். நீ என்னைக்கு வந்தியோ அன்னையில இருந்து அங்க போவ நமக்கு யோகம் இல்ல. அங்க போகவும் யோகம் இல்ல, உனக்கு அங்க போக கொடுத்து வைக்கலப்பா. அம்மா அம்மா 3வது வருஷம் வரமாட்டோம்னா அங்க போயிட்டோம் பத்தியா? எவன் மலையில ஏறன்னு கேட்டான். அந்த அம்மா வாதில் அடிக்க ஒரு பாக்கியம் கிடைக்கணும். கடைசி வரை ஏற மாட்டோம்னு அம்மா சொல்லிட்டா பாத்துக்கோ. அதனால ஆமா, அந்த செண்பகாதேவியிலே செண்பகாவனத்திலே மஞ்ச மலை பொழியும் பார்த்துக்கோ. அதுதான் பகவான் பார்வதிக்கு திருக்கல்யாணம் நடக்குது, அறிந்து கொள்ளலாம். ஏப்பா தெரிந்து கொள்ளலாம். அப்படி அந்த திருக்கல்யாண நாளிலே ஆமா, வருஷம் ஒரு கல்யாணம்னா வருஷத்துக்கு ஒரு பகவானையும் பார்வதியும் கொண்டாந்தா கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. எப்படி அந்த திருமண நாளை பொன்விழாவாகவே கொண்டாடுவார்கள். எப்பா பகவான் பார்வதி கல்யாணம் இல்லையா? அப்படி பொன்னாளாகவே கொண்டாடும் போது நம்மளே ஒரு கல்யாணங்களை என்னமா கேக் வெட்டி கொண்டாடணும். அம்மா பகவானுக்கும் பார்வதிக்கும் சும்மாவா? நான் இன்னும் கொண்டாடல. ஏன் கல்யாணமே முடிஞ்சல? என் தம்பிக்கு கட்டக்காரனுக்கு ஏயா ஓ அந்த பொன் விழாவாகவே கொண்டாடுவார்கள் பார்த்துக்கோ. கொண்டாடுவார்கள். அதிலே ஒரு கல்யாண நாளாகவே அலங்காரங்களை செய்து பகவான் பார்வதிக்கும் திருப்பூட்டினார். பகவான் ஆண்டவன் அம்மி மிதித்தார்கள், அருந்துயல் பார்த்தார்கள். மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவடையிலே அமைந்திருக்கும் போது ஆண்டவா எனக்கு ஒரு சின்ன ஆசை பார்த்துக்கோங்க. ஈஸ்வரா, இன்னைக்கு தானே இவ்வளவு கூட்டம் தேவர்கள் மூவர்கள் இந்த இடத்துல இருக்காங்க. நீங்கள் படியளக்க போய் விடுவீர்கள். நாளைக்கு நீங்கள் படியளக்க போயிருவீங்க. நான் இந்த கையிலே தனிமையாக தான் இருக்க வேண்டும். அதனால ஆண்டவா பகவானே ஈஸ்வரா இறையோனே இந்த கைலாச வாசலில இந்த ஆண்டவன் பகவானுக்கு
திருமாலே இந்த கையிலே எனக்கு தோழி பெண்கள் வேணும், துணைக்கு பெண்கள் வேணும் ஆண்டவா. வேணும் ஆண்டவா. கைபிடிக்க தோழி, கால் பிடிக்க தோழி வேணும் என்று சொன்ன போது அவங்க ஆபீஸ் இருக்கான்னு கேட்ட போது பிரம்மதேவரானவர் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? பிரம்மதேவரைத்தான் வரவழை தோங்க பாருமல்லா பிரம்மதேவ வார்த்தை ஒன்று சொல்ல கேளோங்க. உங்க அத்தை பார்வதி தோழி பெண்ண வேணும் என்றார். தோழி பெண்ணே வேணும் என்றார். ஐயாவே பிரம்மதேவா, ஐயாவே பிரம்மதேவா. என்று பிரம்மநல தேவரீனோங்க பகவானும் சொன்ன போது மண்ணால வீடம் போட்டேங்க. போட்ட பீடத்துக்கு பிரம்ம பீடம் என்று சொல்லி பிரம்ம பீடம் சொல்லி அவரோ பேர் நாமம் கொடுப்பாராங்க. அவரோ பேர் நாமம் கொடுப்பாரோ. அந்த பிரம்மம் போட்ட பீடத்துக்கு ஆட்ட வந்த பகவானோ கருட மந்திரத்தை உபசரி தோங்கோ பொன்பரம்ப கையில் எடுத்து தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரோ. தீர்த்தம் கொண்டு தெளிக்கும் பாரோ. தீர்த்தம் கொண்டு தெளிக்கும் போதே தீர்த்தம் கொண்டு ஐயா பீடருண்டா வெடிக்குது. ஐயோ அங்க பீடருண்டா வெடிக்குது. ஐயோ அப்படி பீடருண்டா வெடித்த போது பிறக்கால பெண்மகளோ வீரப்பல்லா விரிசடையோ வீரப்பல்லா விரிசாடும் தலைமுடியாக அவனுக்கு விரிதான தலைமுடியா. கோர வாயங்கோர பள்ளாங்கே கோர வாயங்கோர பள்ளோ கோர முக தந்தங்களாங்க பூ சடையோகி ராமனுட தங்கையாவா அம்பிகையம் பெண்மகளோ அவன கைலாசம் அழைத்து வந்தோ பார்வதியிடம் ஒப்படைத்தோ ஆண்டவ பகவானே. ஐயா இந்த ஒரு பெண்மகளோ ஐயா இந்த ஒரு பெண்மகளோ பேய் சுருவமா இருக்காளே. இந்த பெண்மகளோ பேய் சுருவமா இருக்காளே ஆண்டவா. இருக்கிறாளே ஆண்டவா. இவாள் எனக்கு வேண்டாம் என்றா வேண்டாம் வேண்டாம் என்கிறாள். இவாளை இப்பமே பூலோகம் போக சொல்லுங்க என்று பகவான் சொன்ன போது சொல்கின்ற வேளையில் உனக்காண்டி பிரம்மா கரும் பிரயாசப்பட்டு இந்த பெண்களை உண்டு பண்ணினார். உண்டு செய்திருக்கிறார். இவாளை பூலோகம் போக சொன்னா இப்ப என்னமெல்லாம் கேட்காலோ தெரியலையே. தெரியவில்லையே தெரியவில்லையே. அம்மா ஏ பெண்மகளை என்ன சுவாமி உனைய பூலோகம் போக சொல்லுகிறார் என்றார். ஆமா ஆண்டவா பகவானே என்ன சுவாமி நம் பூலோகம் போனுமனா எனக்கு பேர் வருகளை சொல்லுங்கள் என்றார். ஆமா எப்படி பேர் கொடுப்பார் தெரியுமா? எப்படி சுவாமி? எம்ம பிரம்ம பீடத்தில பிறந்ததாலே ஏ பிறந்ததாலே உனக்கு பேச்சு அம்மா ஒருமையாரோ தாய் நீ ஒரு ஆட்சி சுருவம் கொண்டதாலே ஏ பேச்சு பிரம கூட எடாய காட்டு பேச்சு வன பேச்சு ஏ வன பேச்சு தாய் வன பேச்சு உனக்கு முட்டை போட முடியல ஏ பரம பீடத்தில பிறந்த வேளே பேச்சு பரம ராஜுதையா ஒரு முளை நீண்ட பல்லழகோ வாயக்குவார வாயாங்கோர பள்ளோ படுவ பெண்ணான
நான் தெலுங்கு பெண்ணா ஏ தெலுங்கு பெண்ணா ஏ வாராளே பேச்சி அம்மா ஐயா தெலுங்கு பெண்ணோ எனாய் தாயாரே பேச்சி அம்மா அந்த கைலாச வாசலில அந்த கரை கண்ட பகவானிகள் யாக்கு வரும் அழிக்கு வரும் ஐயா வெள்ளு வரும் கொள்ளு வரும் வேண்டிய கோடி வரங்கள் வெற்றி ஐயா வாராளே பேச்சி அம்மா அந்த சீர்காழி சிதம்பரமா சீர்காழி சிதம்பரத்திலே ஆமா அக்கினி தவம் இருந்து ஆமோ பூமாதேவி பெண்ணானவள் ஆமா அந்த பூமாதேவி பெத்தமாளனாகப்பட்ட யாரு சுவாமி ஒண்டிக்கல்ல இருளப்பனை அழைத்து கொண்டு மஞ்சனே முகமலைய எங்க மாயனுட தங்கம்மா என் தாயான பேச்சி அம்மா ஏ பிரம வீடும் எங்க பேச்சி பிரம என் தலை மக இருளப்பேன அழைத்து கொண்டு கைலாச விளக்கும் விட்டு ஐயா கருண சங்கிலி வருமா ஐயா மெய்ப்பாரோ ஐயா மேனகையா இருட்டு நாடு கைலாச மலை கடந்து மலை காவுக்குள்ள வாசலில ஒரு நிலையம் பெற்று கந்தாள முழக்கம் துண்டு நாடு வெட்டு பேச்சி அம்மா எங்க வருவாளான அவனாசம் நன்னதியில அவனாசம் பெரியோரையும் அவனாச உலகாளையும் அந்த மல்லதான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி தாயாரே பேச்சியவா எங்க வருவாளானா விளக்கு விட்டு சிங்கபுரம் கடந்து வெட்டி மார்க்கமாக அம்பை நகரமிட்டு பேச்சியவா பேச்சு பிரம்மசக்தி அம்பை விளக்கு விட்டு குறிச்சி விட்டு எங்க வருவாளானா பெட்டி நகரத்தில யான பேச்சியம்மா பேச்சியவா பெட்டி நகரத்தில எடி ஓரத்தில பக்கத்தில சாமியோட வாசலில பேச்சியம்மா பேச்சி பிரம்மராட்சுதையும் சமார சாமியுமா சாமியுமா அம்மனோட அந்த வந்த வேளையில பகுல மக்கள் எல்லாம் மாதத்தில வெள்ளிக்கிழமையில முரசோடு ஏழதாலும் நான் முழங்க மேல முழக்கத்தோடு சமாட சாமிக்கும் பிரம்மசக்தி கசமாடத்தி புதுமாட சுவாமி ஆமா ஒரு வேலையாகும் என்றைக்கும் கெதி கட்டி காத்து வருகிறார்